இலங்கையின் கிழக்கு பகுதியில் குறைந்த அளவிலான காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி வருவதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் வடக்கு, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் நிலவும் மழை நிலைமை வரும் நாட்களில் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வுத்துறை இன்று காலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதன்படி கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான மழை பெய்யக்கூடும். வடக்கு மாகாணத்தில் பலமுறை மழை பெய்யக்கூடும் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மற்ற பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களின் கடலோர பகுதிகளிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை நேரத்தில் மூடுபனியுடன் கூடிய வானிலை நிலவும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது.